காலை வணக்கம். நாங்களும் காந்தலூரில் தான் இருக்கோம். இந்த மெல்லிய சின்ன சின்ன இந்த குருவிகளோட சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். காலையில் அதிகாலையில் இது சவுக்கு மரம் மாதிரி இருக்குது. இந்த டெக்கரேஷனுக்கு வைப்பாங்கள அந்த மரமானு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கொடைக்கானலில் அந்த மரம் தான் நிறையா அப்படி இயற்கை. அப்பா இந்த கலர்ஸ் பக்கத்துலேயே ஒரே ஃப்ளவரே எத்தனை கலர் வெரைட்டியாக, அதெல்லாம் பியூட்டிஃபுல். நமக்கு கண்கள் வேணும். இந்த கால் பிரச்சனையிலையும் கால் மட்டும்தானே பிரச்சனை, மனதுக்கு பிரச்சனை இல்லையே. நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கல, போயிட்டு வந்துடுவோன்னு அங்கங்கே என்ன கைப்பிடிச்சி நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கங்கே அருவியில் நேற்று குளித்தோங்க. ஒரு அருவி செமங்க. எனக்கு ஒரு பக்கம் படுத்து ஷோல்டர் பிடிச்சிக்கிருச்சு. கடைசியில் அதில் குளித்தோன்னே அது நல்லா எனக்கு சரியாயிடுச்சு. ஏன்னா அதில் குளித்த பிறகு சளி கூட பிடிக்கல. ஏன்னா அது மூலிகை வாட்ரு, அதெல்லாம் கிடைக்கணுமே நமக்கு ஒரு தரம் குளிக்கிறதுக்கு சொல்லுங்கள். இது இந்த மலையோடு சேர்ந்து அந்த மலை தனியாக, மேகம் தனியாக இருக்கா, மலை தனியாக இருக்கா, செடிகள் தனியாக இருக்கா, அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே, அதுக்கு அடுத்து அப்படி கிரவுண்டு கீழே, அப்படி ஸ்டெப்ஸப்பாக பார்க்குறதுக்கு என்ன மாதிரி. அது ஏதோ பாக்கு மரம்னு நினைக்கிறேன், அது வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. அந்த பனி சார்ந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இருந்த குருவியோட சவுண்டு கேட்குதான்னு வாங்கலாம். ஒரு நாள் வந்துட்டு இது எவ்வளோ ஹாப்பி. நேற்றெல்லாம் பார்த்துங்க, ஒரே பசங்க, என் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே பாட்டு போட்டுட்டு செம்ம டான்ஸு. நம்ம இந்த வெளியூரில் ஒரு குடும்பமாக நல்லா ஒரு பெரிய வீடை பிடிச்சிட்டு இது மாதிரி ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இது எங்கேனாலும் நம்ம கிடைக்காது. ஓகேங்களா? இந்த ஞாபகங்கள் என்றைக்குமே நமக்கு நிலைச்சிருக்கும். அந்த ஞாபகங்களை நினச்சிருக்கும்போது நம்ம மனசு கஷ்டப்படும் போது அப்படியே சிலுன்னு ஒரு தூறல் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அதனால் இப்படி ஒரு இடங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவு வருஷம் நம்ம எப்படி இருந்தாலும் சரி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த காட்சியெல்லாம், இந்த லைட் எரியுது, லைட் செட்டிங், இந்த மலைக்கெல்லாம் வீடு, அதுக்கெல்லாம் கொடைக்கானலில் இதை விட நல்லா தெரியும் வீடெல்லாம். அப்படியே மலையோட சார்ந்து குருவி சவுண்டு கேட்க